வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கிற ஒரு டீன் ஸ்போர்ட்ஸ் ரொமான்டிக் ட்ராமா சீரீஸ் தான் ஃபைண்டிங் அ ஹெட்ஜ். இந்த சீரீஸோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட ஆவரேஜ் டியூரேஷன் ஒரு 40 to 50 minutes கிட்ட இருக்கும். அண்ட் ஓவராலாக வந்து ஒரு 6 hours உட்காந்து இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வித் பிரேக்கோட நீங்கள் சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். ஆனால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாமே லவ் ட்ராமா மாதிரி தான் இருக்குது. அண்ட் குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் மேலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் மேபி இந்த சீரிஸ் கனெக்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஹீரோயினுக்கு வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறது ஒரு விருப்பம். ஸோ அவங்க ஃபேமிலியே வந்து அதை நோக்கி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ண இவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ண லவ் மேலேயும் அண்ட் இன்னொரு பக்கம் இவங்களோட பாஸ்ட் லவ், அவங்களோட எக்ஸ் லவ்வும், ஸோ ரெண்டும் சேர்ந்து இதில் ஒரு லவ் ட்ரையாங்கலாக நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அண்ட் கூடவே அவங்களால ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா, இல்லை நடந்த அந்த லவ் குழப்பங்கள் என்ன, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதையே. ஓவராலாக இந்த சீரீஸ் வந்து ஒரு டீசெண்டான ஒரு சீரீஸ் தான். ஆகோ லெவலுக்கு இல்லை, பட் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இந்த சீரீஸில் எக்கச்சக்கமான அந்த மாதிரி கிஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள்ஸ்க்கெலாம் சீரீஸ்க்கு அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகாது. ஃபுல்லாமே அந்த காதல் ஜோடிகளுக்கான அந்த வசனங்கள் அதுக்கேற்ற மாதிரியான சீன்ஸை தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு சீரீஸை பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம், தெரில. ஆனால் எனக்கு வந்து சீரீஸ் வந்து டீசெண்டாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு சீரீஸ் ட்ரை பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் அந்த ரொமான்டிக் சீரீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப ரொமான்டிக்காலாம் இல்லை, ஜஸ்ட் லைக் நார்மல் லவ் ட்ராமா மாதிரி தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக கிரிஞ்சாக இருக்குது, ஆனால் சில இடத்துலலாம் ரொம்ப ஒரு மாதிரி லாகிங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல லாஜிக் அப்படின்னு கண்டிப்பாக மிஸ் ஆகுது. அது எல்லாமே இந்த சீரீஸில் ஒரு குறையாக பார்க்கப்படுது. பாருங்கள், மேபி சீரீஸ் பிடிக்காம கூட போகலாம். ஸோ இந்த சீரீஸ்க்கு எஸ்ஆர்ஆர் செட்டிங்ஸ் 5க்கு 2 கொடுக்கலாம்.